ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஆன் பவர் மூவியோட ரிவ்யூ. பெரியார் அம்பேத்கர் ஓகே, ஜியூ போ வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கே. அது கால் மார்க்ஸ். ஸோ இந்த படத்தில் ரியோராஜ் அண்ட் தென் மாளவிகா மனோஜ் இவங்க 2 பேர் தான் லீட் கேரக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸாக பார்த்தீங்கன்னா ஷீலா ராஜ்குமார் வராங்க, அப்புறம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இது உன் வீடு, உன் இஷ்டம் போட நீ இருக்கலாம், உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துட்டேன். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன ஒரு ஜோடி, அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைகள் வருது. ஸோ கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. உங்களை மாதிரி மேல் சாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. ஸோ பிரிஞ்சு இருக்கும்போது தான் சில உறவுகளோட மதிப்பு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கதையை எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜோடு சொல்லி இந்த படத்தை என் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த சமைக்கிறது துவைக்கிறது கலவுறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? பண்ண முடியாதுடா, ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இந்த படத்தில் ஸ்டோரி நரேஷன் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 சம்பவம் நடக்கிற மாதிரி, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சீன்ஸு, கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோஷியல் மெசேஜோடு பார்த்தீங்கன்னா பக்கா என்டர்டைன்மெண்ட் மூவியாக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது படம். கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்லை. என்னடி ஆச்சு? நான் இப்போ இங்கே உட்கார கூட கூடாதா? படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஃபுல்லாக நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. யோ vlog தானே எத்தனை வரும், நந்தி மாதிரி குறுக்க வர vloggerங்களா? செல்ஃபி ஏதாவது வேணுமா? போர்ட்டுக்குள்ள வீடியோ எடுக்கிறதே தப்பு. இந்த ரீல்ஸ் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸு, வீலாக் பண்ணுற கப்புள்ஸு இவங்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன், எதிர்ச்சா பார்த்தா கோர்ட் வந்துருச்சு. விக்னேஷ்காந்த் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், அப்ரிசியேஷன். ஏன் சொல்கிறேன்னா, இதுவரையும் இவர் நடித்த படங்கள்லேயே இந்த கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ ஏதோ தப்பாகப்படுது, போய் என்னன்னு விசாரிச்சிட்டோம். படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு ஆண் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே தன்னோட குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைக்காக. இந்த பாயிண்ட்டை மனைவி புரிஞ்சிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்கு இந்த பாடப்படுத்துறீங்க? ஸோ இந்த படத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எதுவும் இல்லை. ஸோ நல்ல படம் வரலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. வரப்போ அந்த படத்துக்கு நீங்கள் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். தாலி எங்க? ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். இது என்னோடய 2வது சேனல், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டே எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.